Hello guys, welcome to Techie Bala. இன்னைக்கான கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லீட் கோட் 206 ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் லிங்க் லிஸ்டோட ஹெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் வேல்யூஸ்லாம் இருக்கும் போது அந்த வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ன்றதால நம்மளால ஒன்லி ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மட்டும் தான் ட்ராவல்ஸ் பண்ண முடியும். பேக்வேர்டில் வந்து நம்மளால ட்ராவல்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அரே லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து லிங்க் லிஸ்ட் ட்ராவல்ஸ் பண்ணுறது மூலிமா எல்லா வேல்யூஸும் வந்து நம்ம அரே லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அரே லிஸ்ட்லேருந்து பேக்லேருந்து ஒரு வேல்யூஸாக எடுத்து ஒரு நியூ நோட் கிரியேட் பண்ணி அதில் வந்து இன்சர்ட் பண்ணி எப்பயும் போல் வந்து நம்ம அதோட ஹெட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரேவை ட்ராவல்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். அரேவை ட்ராவல்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் லிங்க் லிஸ்ட்டை ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர் ஆஃப் 2n வரப்போகுது. அதுக்கப்புறம் இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறதால ஆர்டர் ஆஃப் n வரப்போகுது. ஸோ இது வந்து நமக்கு வந்து நல்ல சொல்யூஷன் இல்லை. ஸோ இதோட ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து நம்ம வந்து எப்படி எக்ஸ்ட்ரா அரே லிஸ்ட் இல்லாமல் சால்வ் பண்ணுறதுன்னு வந்து வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ் வாங்க இதோட ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க லிங்க் லிஸ்ட்டு. ஸோ இதோட ஆப்டிமல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸோ இதோட நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து லாஸ்ட் நோடாக வரப்போகுது. ஸோ இதோட நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து நல்ல இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து நம்ம லாஸ்ட் நோடாக இப்போ அசியூம் பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட நெக்ஸ்ட் நோடில் வந்து கரண்ட்டாக இருக்க இந்த ஒன்னை இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 1. ஸோ இப்போ வந்து இந்த நோடு வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நோடு தான் நம்ம கையில் இருக்க போகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இப்போ எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 3யோட பின்னாடி பார்த்திங்கன்னா அகைன் இந்த 2 இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ 3யோட பின்னாடி வந்து 2 இன்சர்ட் பண்ணால் நமக்கு எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா 3 2 1 சொல்லிட்டு இப்படி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நோடை வந்து இப்போ கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4 இருக்க போகுது. ஸோ 4 பின்னாடி வந்து நம்ம இப்போ 3 இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ 4 பின்னாடி இப்போ வந்து 3 இன்சர்ட் பண்ணால் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா 4 3 2 1. ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம இதை கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ வந்து நம்ம 5 மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ அகைன் இப்போ 5 பின்னாடி வந்து இப்போ இந்த 4 இன்சர்ட் பண்ணோன்னா நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1. ஸோ அவ்வளோதாங்க ஆக்சுவலி இது வந்து நம்ம வந்து வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வந்து இதை கோடில் பார்ப்போம். ஸோ காய்ஸ் வாங்க வந்து இப்போ நம்ம கோடு பார்க்கலாம். ஸோ வந்து நமக்கு வந்து ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்டு வந்து நம்ம ஹெட்டை வச்சு நம்ம வந்து லிங்க் லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணி அனுப்ப போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஜுகேஷன் பார்க்கணும். எஜுகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்டு வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஹெட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்டோட நெக்ஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருந்துச்சுனாலும் அங்கே அடுத்து எந்த வேலையும் இருக்க போகிறதில்ல, ஒரே ஒரு வேலையை மட்டும் தான் இருக்க போகுது, அதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க பண்ணிக்கலாம். லிஸ்ட் நோடு தான் நம்ம கொடுத்துருக்க நோடு ஹெட் வந்து ஈக்குவல் நல்லா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைனா ஹெட்டோட நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து நல்லா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஹெட்டை. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். 3 வேரியபிள்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் நோடு வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கரண்ட்டோட நெக்ஸ்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எந்த நோடு வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு பாயிண்ட் பண்ணுறதுக்காக வந்து 3 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் நோடோட கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹெட்டு தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ கரண்ட் வந்து ஹெட்டை தான் பாயிண்ட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இது இன்சர்ட் பண்ணோன்னு பாயிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். லிஸ்ட் நோட் லாஸ்ட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 தான் நமக்கு வந்து கடைசியாக வரப்போகுது. ஏன்னா 1ஓட கடைசியில் வந்து நம்ம வந்து இப்போ நல்ல இன்சர்ட் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுதான் கடைசி நோடு மாதிரி நம்ம வந்து இப்போ அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதுக்காக நம்ம வந்து லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண வேலையை வந்து இப்போ வந்து லாஸ்ட் வேரியபிளுக்கு வந்து நம்ம வந்து நல்ல கொடுத்துப்போம். அதுக்கப்புறம் கரண்ட்டோட நெக்ஸ்ட்டை பாயிண்ட் பண்ணி ஆகணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து 1ல் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. 1ல் இருக்கும் போது இப்போ வந்து 1ல் இருக்கும். 1 தான் நமக்கு வந்து 1ல் வந்து 1ஓட நெக்ஸ்ட்டில் வந்து நல்ல இன்சர்ட் பண்ணிட்டோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை இப்போ வந்து நம்ம டூலேருந்து நமக்கு இந்த நோடு வந்து வேணும். ஸோ வந்து கரண்ட்டோட நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம வந்து அடுத்து ட்ராவல்ஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து கரண்ட்டோட நெக்ஸ்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ வாங்க பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு இப்போ நல்லதே இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எது வரையும் நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து நோடோட நெக்ஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ பண்ணுவோம். ஃபைல் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிப்போம். நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கணும். ஸோ கைஸ் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் நோடு தான் நமக்கு வந்து இப்போ கரண்ட் நோடில் வந்து ஒன்று இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் நோட நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம நல்லு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு நோடு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது இருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் எடுக்கிறது மூலிமா இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுலேருந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டை இன்சர்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் இன்சர்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து நமக்கு நல்ல இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னோட நெக்ஸ்ட்டில் வந்து நமக்கு நல்ல இருக்கும் போது நல்ல இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எதையுமே பாயிண்ட் பண்ணாது. ஸோ அதுதான் நமக்கு இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா இப்போ லாஸ்ட்டில் வந்து கரண்ட் எடுத்து வச்சிருக்கிறது மூலிமா லாஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டில் வந்து என்ன இருக்கும், இல்லை கரண்ட்டில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் எடுத்து வச்சுப்போம். ஸோ இதே ரிப்பீட் பண்ணுவோம். இதே ரிப்பீட் பண்ணனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கரண்ட்டோட நெக்ஸ்ட்டில் வந்து லாஸ்ட் இன்சர்ட் பண்ணுறது மூலயமா இங்கே நல்லு வரப்போகுது. அதுக்கப்புறம் கரண்ட்டில் வந்து நம்ம நெக்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் வந்து கரண்ட்டோட நெக்ஸ்ட் எடுத்து வைக்கிறது மூலயமா இப்போ ரெண்டு நம்ம கையில் இருக்குது. அதுக்கப்புறம் கரண்ட்டோட நெக்ஸ்ட்டில் வந்து லாஸ்ட் இன்சர்ட் பண்ணுறது மூலயமா ஒன்னோட நெக்ஸ்ட்டில் வந்து நல்ல வரது மூலயமா இது வந்து நமக்கு வந்து இது வந்து நெக்ஸ்ட் வந்து எதுவுமே பாயிண்ட் பண்ணாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட நெக்ஸ்ட்டில் வந்து நமக்கு நல்ல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து கரண்ட் எடுத்து வைக்கிறது மூலயமா இப்போ வந்து இதுதான் நமக்கு லாஸ்ட் இன்சர்ட் பண்ண வேல்யூ ஒன்று தான் நமக்கு லாஸ்ட் இன்சர்ட் பண்ண முடியும் அது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கரண்ட்டில் வந்து நம்ம நெக்ஸ்ட் எடுத்து வச்சுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் வந்து ரெண்டு இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 3 வந்து நெக்ஸ்ட்டில் எடுத்து வச்சுப்போம். அதே மாதிரி கரண்ட்டோட நெக்ஸ்ட்டில் வந்து லாஸ்ட் இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி மாற்றி இன்சர்ட் பண்ணுறது மூலியமாக நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம வேலையை வந்து லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5க்கு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5ஓட நெக்ஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்குது. ஸோ வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 4 வரையும் தான் ரிவர்ஸ் பண்ணியிருப்போம். 5 நமக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். 5 வந்து ஏன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ வெளியே அவுட்டர் லூப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5ஓட நெக்ஸ்ட்டில் வந்து இப்போ லாஸ்ட் இன்சர்ட் பண்ணுறது மூலமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். அவ்வளோதான் காய்ஸ். ஸோ காய்ஸ் வாங்க வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம கரண்ட்டோட நெக்ஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ காய்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட லாஸ்ட்டில் வந்து நம்ம லாஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். கரண்ட்டோட நெக்ஸ்ட்டில் வந்து லாஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த கரண்ட்டோட நெக்ஸ்ட்டில் வந்து லாஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து லாஸ்ட் எது நமக்கு வந்து கரண்ட்டு தான். ஸோ லாஸ்ட்டில் வந்து கரண்ட் இன்சர்ட் பண்ணிப்போம். ஸோ லாஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு எதை பாயிண்ட் பண்ணணும், நமக்கு வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட்டில் வந்து கரண்ட்டில் வந்து நெக்ஸ்ட் வரணும். ஸோ வந்து கரண்ட்டில் வந்து நெக்ஸ்ட்டை வச்சுப்போம். ஸோ கரண்ட்டில் வந்து நெக்ஸ்ட்டு. ஸோ கரண்ட் வந்து இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு. ஸோ காய்ஸ் அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த லூப் வந்து 5 வரையும் போவோம். 5ல் வந்து 5ஓட நெக்ஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும்போது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து லாஸ்ட் இன்சர்ட் பண்ணிப்போம். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ வந்து நமக்கு வந்து லிங்க் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டோம். வாங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ் வாங்க ரன் பண்ணி பார்க்கலாம் ரன் ஆகுதானே. லைன் நம்பர் 14. சாரி காய்ஸ் கவனிக்காமல் லிஸ்ட் நோடு போட்டேன். ஸோ இப்போ வாங்க ரன் பண்ணி பார்ப்போம்.
அவ்வளோதான் கைஸ், ரன் ஆயிடுச்சு. வாங்க சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த கொஸ்டினோட அப்ரோச் வந்து எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.